ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அறிவாலய புள்ளிகள் சிலரின் உள்கொத்து நடவடிக்கைகளால் திமுக தலைமைக்கு தலைவலி ஏற்பட்டிருப்பது திமுக வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை என்று கூறுகிறார்கள் அக்கட்சியின் சூப்பர் சீனியர்கள். தமிழக அரசியலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த ஆட்சியில் அதிகார மையமாக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் குறித்த கோப்புகள் தூசு தட்டப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் அதிகரித்திருக்கிறது. அந்த வரிசையில் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான பழைய புகார்கள், நிர்வாக முடிவுகள், சொத்து மற்றும் அதிகார பயன்பாடு தொடர்பான விவகாரங்கள் மீண்டும் பேசு பொருளாகியுள்ளன. ஆனால் அன்பில் மகேஷை சுற்றி வெளியாகும் சில தகவல்களுக்கு பின்னால் திருச்சி திமுகவின் நீண்டகால அதிகார போட்டியும் இருக்கிறதா என்ற கேள்விதான் இப்போது திமுகவுக்குள் பரபரப்பாக எழுந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டும் திருச்சி திமுக 3 மாவட்டமாக பிரிக்கப்பட்டு கலைஞர் குடும்பத்திற்கு நெருக்கமானவரும் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பருமான அன்பில் மகேஷ் தெற்கு மாவட்ட பொறுப்புக்கு எப்போது வந்தாரோ அப்போதே திருச்சியின் முடிசூடா மன்னனாக இருந்த சீனியருக்கும் அவருக்கும் இடையே ஏற்பட்ட பனிப்போரால் 2 அதிகார மையங்கள் உருவானதாக கூறப்பட்டது. 2025லும் 2 தரப்பு ஆதரவாளர்கள் தனித்தனியாக செயல்படுவதாக செய்திகள் வெளியாகின. இந்த சூழலில்தான் அன்பில் மகேஷ் கைது செய்யப்படலாம் என்ற தலைப்புகளில் சில செய்திகள் மற்றும் சமூக ஊடக தகவல்கள் வெளியாக தொடங்கியுள்ளன. அவற்றில் சிலவற்றின் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு தொடர்பு உள்ளது என்கிற தகவல்கள் தற்போது அரசியல் வட்டாரங்களில் கசிந்து வருகின்றன. அப்படி இருக்க இந்த தகவல் ஏன் சுற்றுகிறது என்ற கேள்வியோடு பதிலை தேடினால் மீண்டும் திருச்சிக்கே வரவேண்டி இருக்கிறது என கூறுகிறார்கள் திமுகவின் உள் விவகாரம் அறிந்த சிலர். அதிலும் திருச்சியில் அன்பில் மகேஷுக்கு தனியான ஆதரவாளர் வட்டம் உருவாகி வருவது எதிர்காலத்தில் மாவட்ட அரசியலில் தனது ஆதிக்கத்திற்கு சவாலாக மாறக்கூடும் என்று திருச்சியின் சீனியர் ஒருவர் கருதுவதாகவும், அங்கிருந்துதான் அத்தனை பிரச்சனைகளும் கிளம்புவதாகவும், அடுத்த அரசியல் கணக்கு மாவட்ட செயலாளர் பதவிகளை சுற்றி இருப்பதாகவும் திருச்சி உடன்பிறப்புகள் மத்தியிலேயே அரசல் புரசலாக பேசப்பட்டு வருகிறது. திமுக அமைப்பு ரீதியாக மாவட்டங்களை மறுசீரமைத்து 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற வகையிலான மாற்றம் வந்தால் யாருடைய ஆதிக்கம் எந்த பகுதிக்கு செல்லும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறும். இதில் KN நேருவின் மகன் அருண் நேருவின் அரசியல் எதிர்காலமும் முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அன்பில் மகேஷ் இருக்கும் இடத்தில் அருண் நேருவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பதும் சீனியருக்கு நெருக்கமானவர்களை யோசிக்க வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் இன்னொரு பரபரப்பான தகவலும் கட்சிக்குள் சுற்றுகிறது. அன்பில் மகேஷுக்கும் முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இடையே நீண்ட கால நட்பு மற்றும் அரசியல் நெருக்கம் இருப்பது திமுகவுக்குள் பரவலாக அறியப்பட்ட ஒன்று. அப்படி இருக்கும்போது இந்த நெருக்கத்தில் விரிசல் ஏற்பட்டுவிட்டது போன்ற தோற்றத்தை உருவாக்கும் வகையில் சில தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்படுவதாகவும், அதன் மூலம் அன்பில் மகேஷுக்கும் கட்சி தலைமைக்கும் இடையே இடைவெளியை உருவாக்க முயற்சி நடப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் அன்பில் மகேஷின் ஆதரவாளர்கள். சமூக ஊடகங்களில் சில யூடியூப் சேனல்கள் மூலம் வெளியாகும் தகவல்களும் இந்த விவாதத்திற்கு தீனி போட்டு வருகின்றன. இதில் குறிப்பிட்ட சில யூடியூபர்களின் பெயர்களை முன்வைக்கும் அவர்கள் அவங்களுக்கு தீனி போடுவதே திருச்சி மாவட்ட சீனியர் தான் எனவும் கிசுகிசுக்கின்றனர். இது குறித்து நம்மிடம் பேசிய இளைஞரணி நிர்வாகி ஒருவரோ, ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே உண்மை புரியும். அதாவது அன்பில் மகேஷ் மட்டுமில்லாமல் சேகர் பாபு, செந்தில் பாலாஜி போன்றவர்களும் குறிவைக்கப்பட்டுள்ள விஷயத்திற்கு பின்னால் அவங்க கைங்கரியம் இருப்பதாகவும், அந்த மூவருமே உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்கள் என்பதும் உங்களுக்கு புரிந்திருக்கும். இது மாவட்ட அரசியலையும் தாண்டி மாநில அளவில் சிந்திக்க வேண்டிய விஷயம் என சீரியஸாக பேசினார். இந்த அறிவாலய சீனியர்கள் சிலரின் உள்கொத்து விவகாரம் குறித்து திமுக தலைவர் ஸ்டாலினின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தையே எதிரியை கூட நம்புங்கள், துரோகிகளை தூக்கி எறிங்க என்பதுதானாம். நடப்பது என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.